ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கக்கூடிய சுவிட்ச் கேஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பேனல் அப்படின்னு எடுத்துட்டா அதில் என்னென்ன சுவிட்ச் கேஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன டிவைசஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோட கடைசியில் சுவிட்ச் கேஸ் சம்மந்தமாக நமக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ரிலே அப்படின்னா என்ன, ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணணும், வோல்டேஜ் மானிட்டரிங் ரிலே அப்படின்னா என்ன, அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆன்டி பம்பிங் ரிலே அப்படின்னா என்ன, அது எந்த பேனலில் வச்சுருப்பாங்க, டிசிஎஸ் அதாவது ட்ரிப் சர்க்யூட் சூப்பர்வைஷன் ரிலே, ஆர்இஎஃப் ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே, ரிவர்ஸ் பவர் ரிலே அப்படின்னா என்ன, எனர்ஜி மீட்டர் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, எஸ்பிடி அப்படின்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், டைமர் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, ஏடிஎஸ்னா என்ன, ஏவிஆர்னா என்ன, நம்ம பேனலில் வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன அசசரிஸ்லாம் என்ன பர்பஸ்க்காக வச்சுரும் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இந்த வீடியோட கடைசியில் நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா திடீர்னு சுவிட்ச் கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக மேனேஜரில் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்டிலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, என்ன சீக்வன்ஸில் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் கேஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த சுவிட்ச் கேஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்ம ப்ரொடெக்ஷன் ரிலே, எஸ்பிடி, டைமரு, எனர்ஜி மீட்டரு, பேனல் சீரிஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி லைட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு டாப்பிக்லையும் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ப்ரொடெக்ஷன் ரிலே எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே, யூவி ரிலே, ட்ரிப் சர்க்யூட் சூப்பர்வைசன் ரிலே, ஆன்டி பம்பிங் ரிலே, ஆர்இஎஃப் ரிலே, ரிவர்ஸ் பவர் ரிலே அப்படின்றது எல்லாத்தையும் பற்றியும் டெப்த்தாக பார்க்க போகிறோம். எஸ்பிடி எடுத்துட்டிங்க அப்படின்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்குது. டைமர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமரு, ரியல் கிளாக், டிஜிட்டல் டைமரு, அனலாக் டைமரு, ஏடிஎஸ்ன்னு இருக்குது. எனர்ஜி மீட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அனலாக் மீட்ரு, டிஜிட்டல் மீட்ரு, அது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது. அசரிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கேபிள் கிளாண்டு, டின் ரயிலு, டெர்மல் பிளாக், இண்டிகேஷன் லேம்பு, புஷ் பட்டனு, செலக்டர் சுவிட்ச் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அதில் ப்ரொடெக்ஷன் ரிலேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சுவிட்ச் கேஸில் அதிக அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ஷன் ரிலேஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ வோல்டேஜ் மானிட்டரிங் ரிலேவை பற்றி பார்க்கலாம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரிலே என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம், அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, இந்த சீக்வன்ஸில் தான் எல்லா ரிலேவை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த வோல்டேஜ் மானிட்டரிங் ரிலேவோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சர்க்யூட்டில் அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ் போச்சு அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணி நம்ம சர்க்யூட்டுக்கு போகக்கூடிய மெயின் சப்ளையை ஐசோலேட் பண்ணுறது தான் இந்த ரிலேவோட மெயின் பர்பஸ். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மோட்டர் ஆகட்டும் இல்லை எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆகட்டும், வரக்கூடிய வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இப்போ எங்கெல்லாம் நம்ம ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதாவது வோல்டேஜ்னால ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அங்கெல்லாம் இந்த டிவைசஸ் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம லைனில் வரக்கூடிய வோல்டேஜை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வச்சிருக்கக்கூடிய செட்டிங் இருக்கு பாருங்க, அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ். ஸோ இப்போ இந்த செட்டிங்கோட கம்பேர் பண்ணும். இது கம்பேர் பண்ணும்போது அப்நார்மல் தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து ஒரு ரிலே அவுட்புட் ஆன் பண்ணும். அது மூலமாக நம்ம மெயின் சர்க்யூட் வரக்கூடிய சப்ளையை ஐசோலேட் பண்ணிடலாம். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணிடணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட அண்டர் வோல்டேஜ் பர்சன்டேஜ், ஓவர் வோல்டேஜ் பர்சன்டேஜ் இதை நம்ம செட் பண்ணிடணும். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது என்ன டைமிங்கில் ட்ரிப் ஆகணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணணும். அதாவது வரக்கூடிய லைனில் ஏதாவது அப்நார்மல் இருந்தது அப்படின்னா எவ்வளோ டைமுக்கு அப்புறம் இந்த ரிலே ஆன் பண்ணணும் அப்படின்ற டைமிங்கும் நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய இண்டிகேஷன் இருக்கு பாருங்க, அந்த இண்டிகேஷன்ஸை வச்சு இப்போ என்ன கண்டிஷன், ஓவர் வோல்டேஜா, அண்டர் வோல்டேஜா, இல்லை நார்மல் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, இது வோல்டேஜ் மானிட்டரிங் ரிலே. இதே மாதிரி தான் நம்ம ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே, சிங்கிள் ஃபேஸ் ப்ரௌண்டர்னு சொல்லுவாங்க. இதோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம லைனில் ஏதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆச்சு அப்படின்னா அது சென்ஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஆர்ஒய் பின்னு வர இடத்துல ஏதோ ஒரு ஃபேஸ் கட் ஆச்சு அப்படின்னு அதை சென்ஸ் பண்ணி சொல்லிடணும். ரெண்டாவது, இப்போ வரக்கூடிய ஃபேஸ் சீக்வன்ஸில் ஏதாவது மாறி வந்துச்சு அப்படின்னாலும் சென்ஸ் பண்ணி சொல்லிடும். ஆர்ஒய்பின்னு வர இடத்துல ஒய்பிஆர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதையும் சென்ஸ் பண்ணி சொல்லிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் வருது, லூஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் இந்த ரிலே வந்து நமக்கு சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணிவிடும். ஓகே, எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா சேம் அதே தான். நம்ம எங்கே மோட்ரு ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து நம்ம வோல்டேஜ் ப்ளஸ் ஃபேஸ் இம்பேலன்ஸ்னாலையும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நம்ம இந்த ரிலேவை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே வோல்டேஜ் மானிட்டர் பண்ணும், ஃபேஸ் ஆங்கிள் சீக்வன்ஸை மானிட்டர் பண்ணும். இதெல்லாம் மானிட்டர் பண்ணி ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவோட கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி அது அப்நார்மல் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரிலே அவுட்புட் மூலமாக நமக்கு சர்க்யூட்டில் ஐசோலேட் பண்ணிடும். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடியே டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி
பண்ணி பாருங்க. ஸோ இதில வந்து ஜஸ்ட் அந்த இண்டிகேஷன்ஸ பத்தி மட்டும் சொல்றேன். ஓகே. இப்ப இங்க ஒரே ஒரு இண்டிகேஷன் இருக்கு. இந்த இண்டிகேஷன் வந்து ஸ்டெடி ஆன் இருந்தது அப்டின்னா, நம்ம சிஸ்டம் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்டின்னு அர்த்தம். ஆஃப்ல இருந்தது அப்டின்னா, ஃபேஸ் கட் ஆயிருச்சு அப்டின்னு அர்த்தம். ஃபாஸ்ட் பிளிங்க் ஆச்சு அப்டின்னா, ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் வரக்கூடிய லைன்ல ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருக்கு அப்டின்னு அர்த்தம். இது ஸ்லோவா பிளிங்க் ஆச்சு அப்டின்னா வந்து ஃபேஸ் ஏதோ மாறி இருக்கு அப்டின்னு அர்த்தம். RYB வர இடத்துல YBR அந்த மாரி ஏதாவது ஒரு ஃபேஸ் சீக்வென்ஸ் வந்து மாறி இருக்கு அப்டின்னு அர்த்தம். ஓகே. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவெண்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி பம்பிங் ரிலே. ஆன்டி பம்பிங் ரிலே அப்படின்றது பொதுவா நம்மளோட பிரேக்கர் பேனல்ல வச்சிருப்பாங்க. எதுக்காகன்னா, இப்ப நம்ம பிரேக்கர் வந்து ஆன் கமாண்ட் குடுத்ததுக்கப்புறம் கன்டினியூஸ்‌க்கா அதுக்கு ஆன் கமாண்ட் போக்கூடாது. இல்ல வந்து விட்டு, விட்டு கமாண்ட் போக்கூடாது. அந்த மாரி போச்சு அப்படின்னா, நம்ம பிரேக்கர் ஃபெயிலியர் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அத அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஆன்டி பம்பிங் ரிலே அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது பொதுவா நம்மளோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரேக்கர் பேனல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி வேலை செய்யுது? இது எப்படி நம்ம யூஸ் பண்றது? அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ, அது வந்து டீட்டெயிலா குடுத்துருப்போம். வயரிங்லாம் குடுத்து டெமோவோட பண்ணியிருப்போம். அதுல செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது டிசிஎஸ் ரிலே, ட்ரிப் சர்க்யூட் சூப்பர்வைசன் ரிலே. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம பிரேக்கர் பேனல்ல ட்ரிப் சர்க்யூட் வந்து நம்ம ஹெல்தியா வச்சுக்கணும். அதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஃபால்ட் நடக்கும்போது ட்ரிப் ஆகாம போயிரும். ஸோ அதனால அந்த ட்ரிப் சர்க்யூட்ட கன்டினியூஸா மானிட்டர் பண்றதுக்காக இந்த ரிலே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரிப்பிங் காயில் இருக்கு பாருங்க, அதனோட கண்டிஷனையும் இது வந்து கன்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து பேனல ட்ரிப் பண்ண விட்டுரும். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் நமக்கு தெரியும். பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க பிரேக்கர் பேனல்ல. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ட்ரிப் சர்க்யூட் இருக்கு பாருங்க. அதுல ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கா? இல்ல வந்து கேபிள் ஏதாவது ஓப்பன் ஆயிருச்சா? இல்ல வந்து அந்த ட்ரிப்பிங் காயில் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்றதெல்லாம் வந்து கன்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இதுல ஏதாவது அன்பேலன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ரிலே வந்து நமக்கு ட்ரிப்பிங் சிக்னல் குடுத்துரும். ஓகே. இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, பொதுவா நம்ம இந்த பிரேக்கர் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தான் குடுத்துருப்பாங்க. அந்த டிராயிங் பார்க்கறது மூலமாவே நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது RF ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலேன்னு சொல்லுவாங்க. இது என்ன பர்ப்பஸ்க்காகனா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் ஃபெயிலியர் ஆகாம தடுக்கிறதுக்காகவும், பிளஸ் வந்து செலக்டிவ் ஜோன் புரொடெக்ஷன். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியிலிருந்து MDUவோட மெயின் இன்கமர் வரைக்கும் ஏதாவது ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா, அதை சென்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம RF ரிலே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவில் ஏதாவது ஃபால்ட் சென்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம RF ரிலேவை யூஸ் பண்ணலாம். இது என்ன அப்ளிகேஷன் நமக்கு தெரியும். பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி வேலை செய்யுது? இது எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம 2 வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ, அது வந்து பிளேலிஸ்ட் வீடியோ இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதனோட கனெக்ஷன்ஸ், அப்புறம் கால்குலேஷன்ஸ் இத பத்தியெல்லாம் நம்ம டீட்டெயிலா பேசியிருப்போம். அது நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்தது ரிவர்ஸ் பவர் ரிலே. இது எதுக்காகன்னா, இப்போ நம்ம பிளான்ட்ல EB சோர்ஸும் யூஸ் பண்றோம். பிளஸ் DG வச்சிருக்கோம். இல்ல சோலார் பவர் பிளான்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 2 சோர்ஸும் மிங்கிள் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த ரிவர்ஸ் பவர் ரிலே அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட் இது 2யும் சேம் டைம்ல யூஸ் பண்ணும்போது, அந்த பவர் வந்து எக்ஸ்போர்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ரிவர்ஸ் பவர் ரிலே அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அந்த பவர் ஃப்ளோவ மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். டைரக்ஷன மானிட்டர் பண்ணும். இதனோட செட்டிங்கோட கம்பேர் பண்ணி அதில ஏதாவது அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா, ரிலே அவுட்புட் குடுக்கும். ஓகே. இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத பத்தி நம்ம தனியா வீடியோ பண்ணல. இப்போதைக்கு பேனல் டிராயிங்க வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்துரும். நம்ம டைம் கிடைக்கும்போது இந்த ரிவர்ஸ் ரிலேவ பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். இப்ப நம்ம ஸ்விட்ச் கியர்ல இருக்கக்கூடிய புரொடெக்ஷன் ரிலேவ பத்தி ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்றோம். இனி அடுத்து இருக்கக்கூடிய SPDV பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் SPD அப்படின்னா என்ன? சர்ஜ் புரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லைன்ல ஏதாவது சர்ஜ் வந்துச்சு அப்படின்னா, அது நம்ம டிவைஸஸ பாதிக்காம இருக்கிறதுக்காக இந்த சர்ஜ் புரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு சொல்லுவாங்க. அதில டைப் 1 அப்படின்றது லைட்னிங் ஸ்ட்ரைக்னால டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்னாலோ சர்ஜ் வந்துச்சு அப்படின்னா, அத வந்து டைவர்ட் பண்ணி எர்த் பண்றதுக்காக இந்த டைப் 1 அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பில்டிங் வச்சிருக்கோம். பில்டிங்ல ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு ஒயர் எடுத்து கொண்டு வந்து இந்த SPல கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த மின்னல் வந்து அந்த பில்டிங்ல ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா, டைரக்ட்டா இத கொண்டு வந்து கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல வச்சிருக்கலாம். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லயும் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து இன்டைரக்ட்டா ஏதாவது லைட் ஸ்ட்ரைக் வந்து ஏதாவது சர்ஜ் வருது அப்படின்னா, அதையும் கிரவுண்ட் பண்றதுக்காக இந்த டைப் 1 அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இது எங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிளாஸ் 1, டைப் 1 2மே ஒண்ணு தான். ஸோ அத பார்த்துக்கோங்க. 2வது டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஏரியால இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இது வந்து இன்டைரக்ட் லைட்னிங் ஆகட்டும், பிளஸ் வந்து ஏதாவது வோல்டேஜ் சர்ஜ் வந்துச்சு அப்படின்னாலும், அத வந்து கிரவுண்ட் பண்றதுக்காக இந்த டைப் 2 அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்க டைப் 2ன்னு இருக்கும். அப்படின்னா கிளாஸ் Cன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அத பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டைப் 3 பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவல் லோட வந்து புரொடெக்ட் பண்றதுக்காக டைப் 3 அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. T3 அப்படின்னு இருக்கு. ஸோ அத பார்த்து நம்ம டைப் 1, டைப் 2, டைப் 3ன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. சில நேரங்கள்ல காம்பினேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க T1, T2 2மே வந்து மிக்ஸ் ஆயிருக்கு.
இப்போ இந்த பர்ப்பஸும் இந்த பர்ப்பஸும் சால்வ் ஆகிற மாதிரி இங்கே T1 T2 இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷனை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சுவிட்ச் கேஸில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் ரிலேவை பார்த்துலாம், எஸ்பிடியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம டைமர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ டைமரு, எனர்ஜி மீட்ரு, பேனல் அசசரிஸு இது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அப்படின்றதுனால அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய இந்த 3 சுவிட்ச் கேஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ டைமர் எடுத்திங்கன்னா அதில் நிறைய டைப் இருக்குது. பேனல் அசசரிஸ் எடுத்திங்கன்னா அதுலேயும் நிறைய டைப் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோ